வெல்கம் டு லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனல். இன்றைக்கி நம்ம பஞ்சு போல் சாஃப்டாக கம்பு மாவில் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் நம்ம டேரெக்டாக வீடியோலேயே பார்த்துடலாம். நான் ஒரு உலக்கு கம்பு எடுத்திருக்கேன். அந்த உலக்குக்கு அதே அளவு இட்லி அரிசியும் எடுக்கலாம், இல்லை அதை விட கம்மியாகவும் இட்லி அரிசி எடுத்துக்கலாம். நான் அதில் 3/4 அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதில் 5க்கு 1 அளவுக்கு உளுந்து எடுத்தாச்சு. 1 ஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா கழுவணும். ஒரு 2-3 தடவை கழுவினா தான் அந்த கம்பில் இருக்கிற தூசி இதெல்லாம் போகும். ஸோ இது கம்பு நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கல் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற வைக்கலாம். ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறினதும் நம்ம கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கம்பு நல்ல தண்ணியில் தான் நம்ம ஊற வச்சுருக்கோம். ஸோ அந்த தண்ணியவே ஃபஸ்ட்டு சேர்க்குறப்ப கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த ஓரத்தை எல்லாத்தையும் எடுத்து விட்டு நம்ம நல்லா இட்லிக்கு அரைக்கிற மாதிரி தோசைக்கு அரைக்கிற மாதிரி ரொம்ப தண்ணியாக அரைக்காமல் ஓரளவுக்கு கட்டியான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக அமுங்கணும், நரன்னு இல்லாமல் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம மாவை அள்ளிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைச்சி வச்சு ஒரு 2-3 மணி நேரம் வெளியில் வச்சா போதும். அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் முதலே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மாவு ஃபுல்லாக புளிக்க வைக்காமல். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2-3 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது நார்மலாக நம்ம இட்லி மாவு அரைக்கிற மாதிரி தான். ஸோ இதிலே நம்ம இந்த அளவில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கிட்டோன்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும் நமக்கு. ஸோ எப்போவும் போல் இட்லி ஊற்றுற மாதிரி இட்லி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லது. இதில் தோசை எப்பயுமே தோசை பண்ணுவோம். தோசையில் எப்படினாலும் எண்ணெய் சேர்த்து பண்ணுறதுனால இப்போ இந்த மாதிரி ஒரு சேஞ்சுக்கு இட்லியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார், யூஸ்வலாக இட்லி மிளகா பொடி வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குத்தி பார்க்குறப்போ நமக்கு கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். இட்லியை பார்த்திங்கன்னா பார்த்தாலே தெரியுது, ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த கம்பு இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.